சச்சங்கத்தினால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும். சச்சங்கமென்றால் நல்ல விஷயங்கள் பேசுவது கேட்பது செய்வது. நாரதனுக்கு சந்தேகம் வர கண்ணனிடம் கேட்டார். கண்ணன் சிரித்தான். அனுபவத்தில் பதில் கிடைக்கும். வடக்கு பக்கம் போ, குப்பை மலை போல் குவிந்து இருக்கிறது, அதிலுள்ள புழுவிடம் கேள், பதில் கிடைக்கும் என்றான் கண்ணன். நாரதன் போய் புழுவிடம் கேட்க அவர் காலடியில் உயிர் விட்டது. சங்கடத்துடன் கண்ணனிடம் வர, தெற்கு பக்கம் போ, ஒரு கோவில் கோபுரத்தில் வாழும் புறாவிடம் கேள், பதில் கிடைக்கும் என்றான் கண்ணன். அவரும் போனார். புறாவிடம் போய் கேட்டதும் புழுவை போல் நாரதன் காலடியில் உயிர் விட்டது. சோகத்துடன் கண்ணனிடம் வந்த நாரதன் விளையாடுகிறாயா என்றார். கிழக்கு பக்கம் போ, கலிங்கதேசத்து மன்னனுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது, போய் கேள் என்று கண்ணன் சொல்ல கோபப்பட்டார் நாரதன். மன்னன் என் தலையை வெட்டப்போகிறான், கேட்க மாட்டேன் என்று சொல்ல, பதில் வேண்டாமா நாரதா, தைரியமாகப் போ என்று சொன்னான் கண்ணன். பயந்து நடுங்கிப் போய் நாரதன் அரண்மனைக்கு போனார். தொட்டிலில் சிரித்துக்கொண்டு இருந்த பச்சிளம் குழந்தையிடம் சச்சங்கத்தினால் என்ன பலன் கிடைக்கும் என்று கேட்க, சட்டென்று குழந்தை கந்தர்வனாக மாறி நாரதனை தொழுது கொண்டு சொல்ல ஆரம்பித்தது. நான் புழுவாக இருந்தேன், உங்கள் கேள்வியை கேட்டு புறாவாக பிறந்தேன். அப்பொழுதும் நீங்கள் வந்து கேள்வி கேட்க ராஜகுமாரனாக பிறந்தேன். இந்த பிறவியிலும் சச்சங்கம் என்ற வாக்கை கேட்டு கந்தர்வனாக சொர்க்கம் போகிறேன் என்றது. கண்ணன் காட்டிய சச்சங்க நாடகத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார் நாரதன். நல்லதை செய்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்று புரிந்து கொண்டார் நாரதன்.